திராட்சப்பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் திராட்சப்பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்து இருக்கச் செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்கள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். ஒரு புதிய வருடத்திற்குள்ளாக நாம் பிரவேசிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார். அவருக்கு நாம் நன்றி பலிகளை செலுத்துவோம். இந்த புதிய வருடம் நிறைய காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுத்தது. ஒரு நாள் கூட ஆகலை. பாருங்கள், நிறைய ஜனங்கள் இரவு நேரத்திலும் கூட பணியையும் கூட பொருட்படுத்தாதபடி அந்த மிட்நைட் சர்வீஸுக்கு 12 மணி 1 மணி 2 மணிக்கெல்லாம் நடக்கிற ஆலய ஆராதனைக்கு அவங்க கடந்து போனாங்க. நான் அவர்களை பாராட்டுகின்றேன். ஏனென்றால் சாயந்தரம் 7 மணிக்கெல்லாம் மிகவும் குளிர்காற்று அடித்தது. எனக்கெல்லாம் ரொம்ப குளிராக வந்து விட்டது. 7 மணிக்கே ஃபேன் போடாமல் போர்த்திக்கிட்டு படுக்கிற அளவிற்கு குளிர் இருந்தது. ஆனால் இதையெல்லாம் தாண்டி அநேகர் இரவு நேரத்திலும் கூட பனி குளிரை பொருட்படுத்தாது அந்த 1ஆம் தேதியிலே அந்த 1ஆம் மணித்துளியிலே நான் ஆலயத்தில் இருப்பேன், ஆண்டவரோடு இருப்பேன் என்று சொல்லி அநேகர் தியாகத்தோடு கூட அங்கே போயிருந்தாங்க. அது அவருடைய ஆர்வத்தை காண்பிக்கின்றது. நிச்சயமாக ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிப்பார் என்பதில் சந்தேகமில்லை. இன்னும் அநேகர் வீடுகளிலே தனியாக ஆண்டவரிடத்தில் தனித்திருந்து ஆண்டவர் இந்த வருடத்தை எனக்கு ஆசீர்வாதமாய் மாற்றித்தார். இந்த வருடம் முழுவதும் என்னோடு வந்தருளும், என்னுடைய மன விருப்பங்களை நிறைவேற்றும் கர்த்தாவே, சென்ற வருடங்களைப் போல் அல்லாமல் இந்த வருடம் எனக்கு மிகவும் ஆசீர்வாதமாய் அமைய எனக்கு உதவி செய்யுங்கப்பா என்று சொல்லி இறைவனிடத்தில் மன்றாடினார்கள். இப்படி ஒரு கூட்டம், ஆலயத்துக்கு போகிற கூட்டம் ஒரு பக்கம், அதுபோல் இங்கே தனியாக ஆண்டவரிடத்தில் தனித்திருந்து ஆண்டவரிடத்தில் போராடுற ஒரு கூட்டம், இன்னொரு பக்கம் உலகப்புறமான மக்கள் குடித்து வெறித்து இந்த வருடத்துக்குள்ளே நாங்கள் குடித்து வெறித்து தான் ஆட்டம் போட்டு தான் நாங்கள் பிரவேசிப்போம் என்று சொல்லி, அதுதான் சந்தோஷம், அதுதான் that is a way to enter into a new year, to drink and to celebrate and to dance. குடித்து வெறித்து ஆடுவது அந்த வழிதான் புதிய வருடத்துக்குள்ளே பிரவேசிக்கிற வழி, சந்தோஷமான வழி என்று சொல்லி குடித்து வெறித்து ஆடுகின்ற கூட்டம் ஒரு பக்கம், பைக்கில் வேகமாய் ஓட்டி சத்தத்தை வேகமாய் உண்டாக்கி அது அவர்களுக்கு இன்பமாக இருக்கலாம் அந்த வாலிபர்களுக்கு. ஆனால் வயதானவர்களுக்கு, விலகீனமானவர்களுக்கு, வாழ்க்கையில் சோர்ந்து போயிருப்பவர்களுக்கு சத்தம் எவ்வளவு எரிச்சலையும் வேதனையும் உண்டாக்கும் என்று அறியாதபடிக்கு வேகமாய் சென்று சாபங்களை சம்பாதித்து கொண்ட வாலிபர்கள். இன்னொரு பக்கம் வெடிகள் போட வேண்டியதுதான், கொண்டாட வேண்டியதுதான். ஒருவேளை கம்பி மத்தாப்பு இல்லைன்னா கொலவானம் சத்தம் இல்லாத வெடிகளை விடுவதில் தவறே இல்லை. அப்படி விட்டால் கூட அந்த அது வருகிற புகை ஸ்மோக் இந்த சளி பிரச்சனை உள்ளவங்களுக்கெல்லாம், வீசிங் பிரச்சனை உள்ளவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு எதிரி. அந்த ஸ்மெல் அவங்கள ரொம்ப பாடாப்படுத்தும், அவங்கள ரொம்ப வேதனைப்படுத்தும். அது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் பயங்கரமான சத்தத்தை எழுப்புகிற இந்த அணுகுண்டு போன்ற வெடிகளை விடுறாங்க. இந்த விளைவு என்ன தெரியுமா? வயதானவர்கள் வாழ்க்கையில் மன நொந்து போயிருப்பவருடைய உள்ளம் அப்படி திடீர்னு ஒரு அதிர்ச்சிக்குள்ளாக போகுது. எங்கள் வீட்டில் இருக்கிற நாயெல்லாம் பட்ட பாடு இந்த சத்தத்தை கேட்டு அலமரிக்குது. அங்கே என்னன்னே தெரியல, அது பயந்து நடுங்குது. எனவே வெடிகளை விடுபவர்கள் மனசாட்சியோடு விட வேண்டும். கர்த்தருடைய பிறப்பை கொண்டாடுகிறோம், புது வருஷத்தை கொண்டாடுகிறோம் என்று சொல்வது நல்லது. ஆனால் நம்ம விடுற வெடி அது நமக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தினாலும் பலகீனமானவர்களுக்கும் மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் அது எவ்வளவு பயத்தை ஏற்படுத்துகிறது, வேதனையை ஏற்படுத்துகிறது என்பதை புரிந்து கொள்வோம் என்றால் அது நல்லது. அது சாபங்களை நம்முடைய வாழ்க்கையை விட்டு விளக்கும். ஆண்டவருடைய இரக்கம் நமக்கு கிடைக்கும். நம்ம இல்லைன்னா நம்ம தேவனுடைய கோபாக்கினையை சந்திக்கும்படியான சூழ்நிலைகள் எல்லாம் வந்துவிடும்.
எனவே நம்முடைய கொண்டாட்டங்கள் இன்னொருவருடைய மனதை வேதனைப்படுத்தாதபடி இருக்க வேண்டும். அது ஒரு காலம் அப்படி நம்ம வேதனைப்படும்படியாக கண்ணீர் வடிக்கும்படியாக நம்ம அப்படியாக கொண்டாடக்கூடாது. இதெல்லாம் இந்த புதிய வருட கொண்டாட்டத்தில் நான் கண்ட காரியங்கள். யார் போய் சொல்கிறது? வெடி சத்தமாக போட்டுட்ருக்காங்க, அவங்கள போய் நீங்கள் இப்போ விடாதீங்கன்னு சொல்ல முடியுமா? உடனே நீ யாருன்னு கேட்பாங்க. இப்போ வெடியாக விடாமல் எப்போ விடணும்பாங்க. அதில் பிரச்சனை தான் வரும், சண்டை தான் வரும். அதனால் ஆண்டவரை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க, இதனால் எவ்வளோ வருத்தம் வருகிறது, நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கன்னு சொல்லிவிட்டு அவருடைய கரங்களிலேயே ஒப்பு கொடுக்க கர்த்தர் உதவி செய்தார். நீங்கள் நல்லா கொண்டாடினீங்களா? கிறிஸ்மஸ் நியூ இயர்லாம் நல்லா கொண்டாடினீங்களா? சர்ச்சுக்கு போயிட்டு வந்தீங்களா? இல்லைனா நம்முடைய நிகழ்ச்சியை நீங்கள் ஒரு ரெகுலராக பார்க்குறீங்களா? உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் பல கஷ்டங்கள் மத்தியிலே எப்படியாவது உங்களுக்கு தேவையான இந்த செய்தியை கொண்டு வர வேண்டும், 30 நிமிட செய்தியை கொண்டு வர வேண்டும் என்று அதிகமான முயற்சிகளை நாங்கள் எடுக்கின்றோம். சிரமங்கள் மத்தியில் தான் அந்த செய்திகள் உங்களை வந்து அடைகின்றது. எனவே இந்த செய்தியை நீங்கள் தவறாது பார்க்க வேண்டும். இது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக வளர்ந்து பெறுவதற்கும் மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. கிறிஸ்துக்குரியவர்களே, இந்த வாரம் நமக்கு முதல் வாக்குத்தத்த கூட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் வடசேரி பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னால் இருக்கிற UMC ஹால், அங்கே WCC காலேஜ், அந்த விஜயதா மண்டபத்துக்கு மேற்கு பகுதியில் இது இருக்கிறது. காலை 10 மணிக்கு ஆரம்பித்து விடும். கன்னியாகுமரி நாகர்கோவிலை சார்ந்தவர்கள்லாம் திரளாக வந்து பங்கேற்றுக் கொள்ளுங்கள். இறுதியிலே உங்கள் அனைவருக்காக அடியார் ஜெபிக்கிற பொழுது இந்த வருடத்தில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறார் என்கிற வெளிப்பாடுகளை கர்த்தர் கொடுப்பார். எனவே அதை பெற்றுக்கொள்ள நீங்கள் வரும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் ஒரு சிறப்பான விருந்தும் கூட பரிமாறப்படும் என்கிற நல்ல செய்தியும் கூட உண்டு. பிரியத்துக்குரியவர்களே, அது மாத்திரமல்ல, அடைக்கலான் குருவி ஆவிக்குரிய முதியோர் இல்லத்தை நாம் கட்டியிருக்கிறோம். 1ஆம் தேதி நான் புது வருஷத்தில் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்வதற்காக நான் அங்கே போயிருந்தேன். நிறைய பேர் ஊருக்கு போயிருக்கிறாங்க. அவங்க பல காரணங்களால் அவங்க எல்லாம் 2ஆம் தேதி வந்துடுவாங்க. அங்கே இருந்தவர்களை ஜெபிக்க வந்தவர்களை வைத்து நான் அவர்களுக்கு ஒரு சின்ன செய்தியை கொடுத்து, அவர்கள் எல்லாருக்கும் கை நீட்டம் என்று சொல்லுவார்கள். அவர்களுக்கு ஒரு சின்ன பணத்தொகையை கொடுத்து நம்முடைய அன்பை அவர்களுக்கு வரிசையாக நான் காண்பித்தோம். அங்கே இருந்த அத்தனை பேருக்கும் நாம் பணம் கொடுத்து கிஃப்டாக அதை கொடுத்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, 2 மீனையும் 5 அப்பத்தையும் 5000 பேருக்கு பெருக செய்தவர் இந்த பணத்தையும் உங்களுக்கு பெருக செய்வாராக என்று சொல்லி அந்த கொடுத்தேன். அவர்களுக்கு ஒரே சந்தோஷம். பிரியத்துக்குரியவர்களை, அவர்களுக்கு நல்ல உணவை நாம் பரிமாறுகிறோம். 3 வேளையும் விதவிதமான உணவுகள். அதே போல் இன்னும் அவர்களுக்கு ஜபங்கள் கண்டினியூஸாக நம்ம ப்ரேயர் நடந்துக்கிட்டே இருக்குது. வயதான முதியவர்களுக்கு, ஆவிக்குரிய முதியவர்களுக்கு இது ஒரு சரியான இடம் என்று நினைக்கின்றேன். அப்படித்தானே? நீங்கள் தினந்தோறும் இதை பார்த்துட்டு வரீங்க. உங்கள் பெற்றோர்களை பராமரிக்க முடியாத நிலைமையில் இருப்பீர்கள் என்றால் தாராளமாக இங்கே நீங்கள் கொண்டு வந்து சேர்க்கலாம் என்கிற நல்ல செய்தி உங்களுக்காக காத்திருக்கிறது. இங்கே இருப்பவர்களை நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள். உங்கள் வீடுகளிலே நல்ல நாட்கள் வருகிற பொழுது, முக்கியமாக திருமண நாட்கள், பிறந்த நாட்கள், இன்னுமாக நினைவு நாட்கள் எல்லாம் வருகிற பொழுது இங்கே இருக்கிறவர்களுக்கு நீங்கள் விருந்தளிக்கலாம். இந்த குளிர்காலத்திலே அவர்களுக்கு கம்பளிகள், பெட்ஷீட்டுகள், போர்வைகள், தலானைகள்லாம் வாங்கி கொடுக்கலாம். இன்னும் ஒரு 10 கட்டில்களுக்கு நமக்கு மெத்தைகள் தேவைப்படுகின்றன. ஏன்னா நாளுக்கு நாள் புதுசு ஆட்கள் வந்துட்டு இருக்காங்க. மெத்தைகள் நமக்கு தேவைப்படுகின்றன. அதுக்காக 20,000 ரூபாய் நமக்கு தேவைப்படுகிறது. 20,000 அது கூட தான் ஆகும். ஏனென்றால் ஒவ்வொரு பெட்டுமே 6 அடி உயரம், நீளம், இப்படியாக 2.5 அடி அகலம் இருக்கிறது. இது எல்லாத்துக்கும் நம்ம பெட்டு நம்ம வாங்கி கொடுக்க வேண்டும் புதிதாக வருபவர்களுக்கு. அவர்களை வெறும் மரக்கட்டிலே நாம் படுக்க வைக்க முடியாது. எனவே இந்த பெட்களை வாங்கி கொடுக்க நீங்கள் பண உதவி செய்யும்படியாக அன்போடு கூட அழைக்கின்றோம். கர்த்தரால் ஏவப்பட்டால், இல்லைன்னா நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, அதுவே பெரிய காரியம். தொடர்ந்து நம்முடைய டிவி நிகழ்ச்சிகளை அநேகருக்கு நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாளில் நம்முடைய பிரயோஜனத்திற்காக 268ஆம் பக்கம் உபாகம் 33வது அதிகாரம் 27வது வசனம். அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்களே உனக்கு ஆதாரம். பார்த்தீங்களா? அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். மோசே எனப்பட்ட மிகவும் கைதேர்ந்த ஒரு ஊழியக்காரர், தேவனோடு முகமுகமாய் பேசிய அந்த மாபெரும் தேவதாசன், தன்னுடைய அனுபவத்திலிருந்து அவர் பேசுகின்றார். எப்பொழுது பேசுகின்றார் என்று பார்க்கின்ற பொழுது, இந்த பூமியை விட்டு நாம் கடந்து போகிறோம், நம்முடைய ஊழியம் முடிந்து விட்டது, கர்த்தர் எதற்காக நம்ம அழைத்தாரோ அந்த பணியை நான் செவ்வனே செய்து விட்டேன்,
என்று அவர் அதை புரிந்து கொண்டு பேசுகிற இறுதி அந்த உரை, ஃபேர்வெல் டாக் பை மோசஸ். இப்போ எல்லாரும் ஆர்வமாக கேட்குறாங்க. அப்போது அவர் அந்த ஜனங்களுக்கு அவர் சொல்லுகிற அறிவுரையை பாருங்கள். அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்களே உனக்கு ஆதாரம். அநாதி தேவன், எவர்லாஸ்டிங் காட் இஸ் யுவர் காட், இஸ் யுவர் ரெஃப்யூஜ். அவர் தான் உனக்கு அடைக்கலம். அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், மனிதர்கள் அல்ல. எந்த மனிதனையும் நம்பி விடாதே என்று சொல்லி அங்கே இருக்கிற இஸ்ரவேல் 12 கோத்திரத்தாருக்கும் அவர் ஆலோசனை கொடுக்கின்றார். அநாதி தேவன் மாத்திரம்தான் உனக்கு அடைக்கலம். எந்த ஆபத்து வந்தாலும் சரி, எந்த வியாதி வந்தாலும் சரி, எந்த பொல்லாத மனிதன் உனக்கு விரோதமாக எழும்பினாலும் சரி, என்ன நெருக்கடிகள் வந்தாலும் சரி, குடும்பத்தில் பிள்ளைகளுடைய வாழ்வில் என்ன நெருக்கடிகள் வந்தாலும் சரி, அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், எவர்லாஸ்டிங் காட் இஸ் யுவர் ரெஃப்யூஜ். உடனே அவர்கிட்ட நீ ஓடி போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய தாசனாகிய மோசே அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கின்றார். நம்ம புகைப்பிடிக்காதே, மது அருந்தாதே என்று நாம் ஆலோசனை கொடுப்போம் என்றால் முதலாவது நாம் அப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த ஆலோசனைகளை கொடுக்க முடியும். அதே போலவே பிரியத்துக்குரியவர்களே, மோசே தன்னுடைய வாழ்க்கையிலே அவருக்கு ஆபத்து வந்த பொழுது அந்த நெருக்கடியான காலகட்டங்களிலெல்லாம் அநாதி தேவனை தனக்கு அடைக்கலம் என்று சொல்லி அவர் கண்டுபிடித்தார். அரண்மனையை விட்டு அவர் வெளியே வந்த பொழுது, மோசே துரத்தப்பட்ட பொழுது, துரத்தப்பட்டது என்று சொல்லுவதை விட அவர் ஓடி வந்த பொழுது அவரை கொல்ல வகை தேடுறாங்க. அவர் செய்த கொலை அங்கே அவருடைய ஜனத்தினாலே காட்டி கொடுக்கப்பட்டு வெளியே வந்தது. எதிர்பாராத ஒரு நெருக்கடி நிமிடத்திலே வருகிறது. அப்பொழுது உயிர் தப்ப அவர் ஓடுகிறார். எங்கே ஓடுகிறார்? காட்டுக்குள்ளே ஓடுகிறார். மீதியானவருடைய தேசத்துக்கு ஓடுகிறார். முன்னப்பட்டு தெரியாத இடத்துக்கு போகிறார். அரண்மனையிலே வளர்ந்து செல்ல பிள்ளை அவர் ஓடுகிறார். ஓடும் பொழுது அவர் கண்டுபிடிக்கிறார், இனி அநாதி தேவனை எனக்கு அடைக்கலம், அவர் தான் எனக்கு ஒரு வழியை காமிக்கணும். அப்போ தான் ஆண்டவர் ஜெத்ரோவை காமிக்கிறாரு. ரகுவேல்னு சொல்லி இன்னொரு பேர் இருக்குது அவருக்கு. அவருடைய குமாரத்திகள் அங்கே வராங்க, தண்ணீர் பாய்க்கிறாரு. அவருடைய வீட்டிலே அவர் தங்குகின்றார். அங்கே ஆடுகளை மேய்க்கின்றவருடைய தொழிலை அவர் செய்கின்றார். அவங்க குமாரத்திகளை ஒருத்தி கல்யாணம் பண்ணுறாரு, குழந்தையை பெற்றுக்கிறாரு. அடுத்த 40 வருடங்கள் வனாந்திரத்தில் ஆண்டவர் தான் அவருக்கு அடைக்கலமாக இருந்தார். அந்த அனுபவத்தில் அவர் திரும்பி பார்த்து தான் சொல்கிறார், அநாதி தேவனை உனக்கு அடைக்கலம், எனக்கு அவர் அடைக்கலமாக இருந்தார். என்னை என் ஆண்டவர் கைவிடவில்லை. ஆண்டவர் எனக்கு ஒரு வழியை எப்பொழுதும் ஏற்படுத்தி கொடுத்தார், அடைக்கலமாக இருந்தார். என்னை அவர் வெட்கப்பட விடவில்லை. அதன் பிறகு நான் எகிப்திற்கு உங்களுக்கு 40 வருடம் ஊழியம் செய்த இந்த காலத்திலும் கூட ஆண்டவர் எனக்கு ஒவ்வொரு நாளும் அடைக்கலமாக இருந்தார். உங்களுக்கும் அவர் அடைக்கலமாக இருப்பார். அநாதி தேவனே உங்களுக்கு அடைக்கலம் என்று சொல்லி ஒரு அருமையான ஆலோசனை அங்கே அவர் சொல்லுகின்றார். ஒரு உண்மையை சொல்லுகின்றார். நான் எப்படி ஆண்டவரை தஞ்சமாய் தாபரமாய் கொண்டிருந்தேனோ அதே போல நீங்களும் ஆண்டவரை அடைக்கலமாக கொள்ளுங்கள் என்று சொல்லி அங்கே அவர் அழகாக சொல்லுவதை காண்கின்றோம். நீங்கள் ஆண்டவரை உங்களுடைய வாழ்க்கையில் அடைக்கலமாக இந்த வருடத்தில் கொள்ளுங்கள். இது ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற ஆலோசனை. மோசே அன்றைக்கு தன்னுடைய கோத்திரத்தார்கள் 12 கோத்திரத்தார்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் சொன்னார். அதில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்குறார். இந்த வருஷத்தில் நீங்கள் ஆண்டவரே உங்களுக்கு அடைக்கலமாய் கொள்ளுங்க. அநாதி தேவன் இஸ் எவர்லாஸ்டிங் காட். மோசே காலத்தில் தான் ஆண்டவர் இருந்தாரா? யோசித்து பாருங்கள். பல ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னால் தான் ஆண்டவர் அங்கே தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரம்தான் தெய்வமாக இருந்தாரா? இல்லவே இல்லை. இப்போவும் அவர் தான் தெய்வராக இருக்கிறார். இஸ் எவர்லாஸ்டிங் காட். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவில்லை, கர்த்தத்துவத்துக்கு முடிவில்லை. எனவே இந்த வருஷத்தில் ஆண்டவருடைய வல்லமைக்கு ஒரு குறைவும் இல்லை. நான் அதைத்தான் உங்களுக்கு மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன். இந்த வருஷத்தில் தேவனுடைய வல்லமை வெளியரங்கமாய் வெளிப்பட இருக்கிறபடியினாலே, தேவன் தன்னுடைய பிள்ளைகளை வெளியரங்கமாய் உயர்த்த போகின்றபடியினாலே, எதிரிகளை சங்கரிக்க போகின்றபடியினாலே அவருடைய வல்லமைக்கு இந்த வருஷத்தில் ஒன்றும் குறைவில்லை. ஒளிந்திருக்க வேண்டும், மறைந்திருக்க வேண்டும், காத்திருக்க வேண்டும் என்கிற மாதிரியான நிர்பந்தம் எல்லாம் நம்முடைய ஆண்டவருக்கு இல்லை. எனவே எப்பொழுது இந்த வருடத்தில் ஆபத்து வந்தாலும், நெருக்கடிகள் வந்தாலும், தேவைகள் வந்தாலும், எது நெருக்கினாலும், உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய காலங்கள், இந்த இடத்த வாங்கணும், இந்த வீட்டை கட்டணும், பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், படிக்க வைக்கணும், இத்தனை லட்சம் தேவை, இத்தனை கோடி தேவை, என்ன பண்ண போகிறேன், எப்படி இதெல்லாம் நான் சந்திக்க போகிறேங்கிற மாதிரி நிலைமை வரும்போதெல்லாம் ஓடி செல்வதற்கு ஒரு நபர் உண்டு, ஆண்டவர் உண்டு, இயேசு கிறிஸ்து உண்டு. ஆண்டவரே எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, என் பலத்தை மிஞ்சியதாக இருக்கிறது, இவ்வளவு தேவைகளுக்கு நான் என்ன செய்ய போகிறேன், இவ்வளவு பணத்திற்கு நான் என்ன செய்ய போகிறேன் என்று சொல்லி நாம் ஆண்டவர்கிட்ட அடைக்கலம் தேடி ஓடுவோம் என்றால், வாப்பா வா என்று சொல்லி ஆண்டவர் நம்மை கட்டி அணைத்து கொள்வார், நமக்கு அடைக்கலம் கொடுப்பார், நம்முடைய தேவைகளை அவர் சந்திப்பார். எதை நீங்கள் முடியாது என்று சொல்லி நினைக்கின்ற அளவிற்கு சென்ற வருடத்தில் உங்களுக்கு தூரமாக இருந்ததோ, எவ்வளவோ எட்டி பார்த்தும் பிடிக்க முடியாத டிஸ்டன்ஸில் இருந்ததோ, அந்த காரியங்களை எல்லாம்
அந்த இடங்களை எல்லாம், அந்த சாதனைகளெல்லாம் நீங்கள் செய்யும்படியாக இந்த வருடத்தில் கர்த்தர் உதவி செய்வார். ஆனால் உங்கள் நம்பிக்கையை நீங்கள் ஆண்டவர் மீது வைத்திருக்கிறீர்களா என்பதுதான் கேள்வி. எனக்கு சம்பளம் வருது, நான் கவர்மெண்ட் ஸ்டாஃபில் இருக்கேன், என் பிள்ளை எனக்கு காசு அனுப்புவான், என் நண்பன் எனக்கு காசு கொடுப்பான் என்று மனிதர்கள் மீது நம்பிக்கை வைப்பதை நீங்கள் தயவுசெய்து விட்டுவிடுங்க. மனிதர்களுடைய உதவி விருதா என்று சொல்லி நான் பைபிளில் வாசிக்கின்றோம். ஆபத்து நேரத்தில் மனுஷருடைய உதவி விருதா. யாருமே நமக்கு உதவி செய்ய முடியாது, உதவி செய்ய மாட்டார்கள். உதவி செய்தாலும் அது ஒன்றுக்கும் உதவாது. தேவன் ஒருவர் தான், அனாதி தேவன் ஒருவர் தான் நமக்கு எல்லா உதவிகளையும் எல்லா நேரத்திலும் செய்ய முடியும். ஆண்டவருடைய கண்களில் இந்த வருஷத்திலே நமக்கு இரக்கம் இருக்கும் என்றால், அனாதி தேவன் நமக்கு அடைக்கலமாக இருப்பார் என்றால், நாம் எதற்கும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. ஆண்டவரை நீரே நம்பிக்கை என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் சொல்லுங்கள். நீரே நம்பிக்கை, நீரே எனக்கு அடைக்கலம். ஆண்டவரை எங்கே போனாலும் சரி, நீர் தான் என்னோடு கூட வர வேண்டும். எனக்கு எட்டாத தொலைவில் எவ்வளவோ காரியங்கள் இருக்கிறது. எனக்கு பிடிக்கும் ஆசை, சாதிக்க ஆசை, தொட்டுவிட ஆசை, முடியல, என்னால் முடியல. நான் சென்ற வருஷத்தில் எவ்வளோ முயற்சி எடுத்து பார்த்துட்டேன், எவ்வளோ ஓடி பார்த்துட்டேன். சென்ற வருஷத்தில் நான் என்னெல்லாமோ பண்ணி பார்த்துட்டேன், கஜகரணம் வச்சு பார்த்துட்டேன், தலைகீழ நின்று பார்த்துட்டேன், ஒன்றுமே எனக்கு சாதிக்க முடியல. இந்த வருஷத்தில் நீங்கள் என்னை தூக்கி கொண்டு போய் தொட வைங்க. நான் எதை எடுத்துக்கணும்னு சொல்லி ஆசைப்படி அதை என் மடியில் கொண்டு நீங்கள் போடுங்க. ஆண்டவர் அதிசயங்களை காணப்படுங்க, வழிகளை திறங்க. ஆண்டவர் என் பாத்திரம் நிரம்பி வழியுன்னு சொல்லி எனக்கு நீங்கள் வாக்கு பண்ணியிருக்கிறீங்க. ஒவ்வொரு நாளும் என்னுடைய பாத்திரங்கள் நிரம்பி வழியும்படியாக நீங்கள் செய்யுங்க என்று ஆண்டவர்கிட்ட பேசுங்க. ஒவ்வொரு நாளையும் சந்திக்க போகிறக்கு முன்னூட்டி அதிகாலமே எழும்பி ஆண்டவர்கிட்ட பேசுங்க. இரவு நேரத்தில் தூக்கம் வரலையா, கவலையாக இருக்குதா, அதுக்கு என்ன செய்ய, இதுக்கு என்ன செய்ய, நாளைக்கு பதில் சொல்லணுமே, என்ன செய்ய. அப்பொழுது நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்துருங்க. காத்திருந்து ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நீரே என் அடைக்கலம், நீரே எனக்கு அடைக்கலம். அனாதி தேவனே எனக்கு நீரே அடைக்கலம். என் முற்பிதாவாகிய மோசைக்கு நீ தான் அடைக்கலமாக இருந்தீங்க. என் முற்பிதாக்கள் எல்லாரும் நீங்கள் வாழ வச்சிங்க, என்னையும் வாழ வைங்க. எனக்கும் ஒரு வழி காண்பீங்க. எனக்கு ஒரு வழியை புது வருஷத்தில் காமிச்சு தான் ஆகணும். இதுவரைக்கும் முடியாதுன்ற காரியங்களை முடிய வச்சு தான் ஆகணும். எதுக்காக நான் காத்திருந்தேன், அதையெல்லாம் இந்த வருஷத்தில் எனக்கு நீங்கள் தந்து தான் ஆகணும். ஆண்டவர்கிட்ட பேசுங்க. மனுஷங்கிட்ட கேட்டு என்னங்க ஆகப்போகுது, ஒன்றும் ஆகப்போகிறது. கத்துட்ட கேளுங்க. நீங்கள் கேட்குறது அவர் காது கண்டிப்பாக, மகன் கூப்பிடுறத கண்டிப்பாக அவர் காது கேட்கும். நீங்கள் என்ன ஆண்டவர்கிட்ட கேட்குறீங்களோ அது காது கேட்கும். அவரால் தராமல் இருக்க முடியாது. இந்த வருஷத்தில் ஆண்டவர் நிச்சயமாக உங்கள் வேண்டுதலை கேட்காம இருக்கவே மாட்டார். இடைவிடாமல் கேளுங்க. கர்த்தர் இந்த வருஷத்தில் உங்களுக்கு அவர் சொன்னதை நிறைவேற்றுகிற வரைக்கும் அவர்கிட்ட கூட்டுக்கிட்டே இருந்து பாருங்க. அப்பொழுது நிச்சயமாக அவர் செய்வார். அனாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்களே உனக்கு ஆதாரம். நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அதை வச்சு தான் நம்ம நிற்க முடியுங்க. கர்த்தர் தர்ற அந்த உதவியால் தான், அவருடைய புயங்களுடைய வல்லமையினால தான் நம்ம இந்த பூமியில் நிற்க முடியும். இல்லைன்னா நம்ம நிற்க முடியாது. இது ஒரு பொல்லாத உலகம், இது ஒரு தொல்லை மிகுந்த ஒரு உலகம். பொல்லாத மனிதர்களால் இந்த உலகம் நிறைந்திருக்கின்றது. ஈவு இரக்கம் இல்லாதவர்களால், மனசாட்சியே இல்லாமல் இருப்பவர்களால், பெரியவர்களை மதிக்கவே மதிக்காதவங்க, வயசுக்கு மரியாதை கொடுக்காதவங்க, துன்மார்க்கரும் துரோகிகளும் சண்டாளர்களுமால் இந்த உலகம் நிறைந்திருக்கிறது. அப்படிப்பட்ட நேரத்தில் நித்திய புயங்களே நமக்கு ஆதார். அவர் தான் நம்மளை வாழ வைக்கிறார். அவர் தான் நமக்கு இத்தனை தடைகளை மீறி, இத்தனை பொல்லாத மனிதர்களையும் மீறி, இத்தனை பொல்லாத ஆவிகளை மீறி, நம்முடைய சரீர பலகீனங்களை மீறி நமக்கு எல்லாவற்றையும் தருகிறார். ஹிஸ் ஆர்ம்ஸ், அவருடைய வல்லமை பூச்சம் தான் நமக்கு ஆதாரம். தட் இஸ் a ரிசோர்ஸ். அவர் தான் நமக்கு ரிசோர்ஸ். நான் அடிக்கடி சொல்லுவேன், எனக்கு உயர்வு என்று ஒன்று உண்டென்றால், இந்த பூலோக வாழ்க்கையில் எனக்கு மேன்மை என்று ஒன்று உண்டென்றால், ஒரு உயர்வு என்று எனக்கு ஒன்று உண்டென்றால் அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவண்ட இருந்து மாத்திரம்தான் எனக்கு வரணும். எங்கிருந்து எனக்கு வரப்போகிறது, யாராலும் எனக்கு வரப்போகிறது. எனக்கு ஒரு உயர்வு என்று சொல்லி ஒரு காலம் வரும் என்றால், ஒரு ஆசீர்வாதத்தின் காலம் என்று ஒன்று வரும் என்றால், அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக தான் எனக்கு வரணும். எங்கிருந்து வரப்போறதில்ல. அது என்னுடைய வாழ்க்கையில் அடிக்கடி நான் சொல்லுவேன். முக்கியமான ஜெப நேரத்தில் இருக்கும் பொழுது, நான் ஆண்டவரோடு தனித்திருக்கும் பொழுது சொல்கிற காரியம், அப்பா நீங்கள் தான் என்னை வாழ வைக்கணும். இந்த உலகத்தில் எனக்கு உயர்வுன்னு ஒன்றுனா அது நீங்கள் தான் தரணும். எவரையும் மேன்மைப்படுத்தவும் எவரையும் பலப்படுத்தவும் தேவனாலே ஆகும். யாராக இருந்தாலும் சரி, எவ்வளோ முட்டாளாக நம்ம இருந்தாலும் சரி, நமக்கு புத்தியே இல்லாமல் இருந்தாலும் சரி, நமக்கு பலனே இல்லாமல் இருந்தாலும் சரி, நமக்கு அறிவே இல்லாமல் இருந்தாலும் சரி, நம்மை மேன்மைப்படுத்த, நம்ம உயர்த்த, நம்மை ஆசீர்வதிக்க, சந்தோஷப்படுத்த நம்முடைய ஆண்டவராலே கூடும். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு எந்த விதமான ஒரு ஸ்கில்லோ இல்லைன்னா எந்த விதத்துலையும் ஒரு ரெக்கமெண்டேஷனோ இல்லைன்னா எதுவுமே தேவையில்லை, தகுதியே தேவையில்லை.
ஆண்டவர் நினைத்தால் எந்த நிலைமையிலும் நம்மை உயர்த்தி வைக்க முடியும், எந்த நிலைமையிலும் ஆண்டவரால் நம்மை ஆசீர்வதிக்க முடியும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பிரியத்துக்குரியவர்களே, இதைத்தான் இங்கே நாம் காண்கின்றோம். அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், நித்திய புயங்களே ஆதாரம். ரிசோர்ஸ் ஒன்று வேணும். நிறைய பேருக்கு வேலை ரிசோர்ஸாக இருக்குது. அந்த சம்பளம் அவங்களுக்கு மாதந்தோறும் அந்த கவர்மெண்ட்டு கொடுத்துருது, இல்லைன்னா கம்பெனி கொடுத்துருது. நிறைய பேர் கடைகளை கட்டி விட்டுருக்காங்க, அந்த வாடகை அவங்களுக்கு ரிசோர்ஸாக இருக்குது. அந்த வாடகை வச்சு அவங்க சாப்பிட்றாங்க. நிறைய பென்ஷன் மாந்தோறும் வருது, அதுதான் அவங்க ரிசோர்ஸு, அவங்களுடைய ஆதாரம். நிறைய பேருக்கு வாழ்க்கையில் பிள்ளைகளுடைய சம்பாத்தியம் அதுதான் ஆதாரம். நமக்கு ஆண்டவருடைய புஜமே நமக்கு ஆதாரம். அவர் தான் ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவைகளை சந்திக்கின்றார். அவர் தான் நம்மை ஒவ்வொரு நாளும் அதிசயமாக அற்புதமாக நடத்துகின்றார். எனவே எதற்கும் நாம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதையே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட கிருபைகளை எல்லாம் கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு தருவாராக என்று சொல்லி நான் வாழ்த்துகிறேன். பாருங்கள், அங்கே அடுத்த வசனத்தை வாசிக்கிறேன். 28வது வசனம், உபாகமம் 33வது அதிகாரம். இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான். யாக்கோபின் ஊற்றானது தானியமும் திராட்சரசமும் உள்ள தேசத்தில் இருக்கும். அவருடைய வானமும் பனியை பெய்யும். இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான். யாக்கோபின் ஊற்றானது தானியமும் திராட்சரசமும் உள்ள தேசத்தில் இருக்கும். இஸ்ரேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான். எந்த ஒரு பார்ட்னர்ஷிப்பும் உங்களுக்கு தேவையில்லை, யாருடைய ஹெல்ப்பும் உங்களுக்கு தேவையில்லை, யாரையும் டிபெண்ட் பண்ணி நீங்கள் வாழணும், சார்ந்திருந்து வாழணுங்கிற ஒரு நிலைமையை இந்த 2025 உங்களுக்கு இருக்காது. ஆண்டவர் அப்படியே அலோவ் பண்ண மாட்டார். யாரோ ஒருவரை நீங்கள் சார்ந்து வாழ்வீர்கள் என்றால்தான் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த நேரத்திலும் பால் கடிப்பு வரும். நான் சார்ந்திருந்து வாழ்ந்ததுலாம் அந்த காலங்களெல்லாம் எனக்கு எவ்வளோ வேதனையை கொடுத்தன என்று நான் திரும்பி பார்க்கின்றேன். ஆனால் நான் சுகமாய் தனித்து வாசம் பண்ணும்படியாக எந்த ஒரு உதவியும் தேவையில்லை, யாரும் நமக்கு ஹெல்ப் பண்ணணும் அவசியம் இல்லை. கர்த்தர் நமக்கே அங்கே திராட்சரசத்தின் ஊற்றுகளை நம்ம குடியிருக்கிற தேசத்தில் அவர் தருவார். எவ்வளோ அழகான ஒரு வாக்குத்தம் பார்த்தீர்களா? யாக்கோபின் ஊற்றானது தானியமும் திராட்சரசமும் உள்ள தேசத்தில் இருக்கும். நம்ம தேசம் எப்படி, நம்ம இடம், நம்ம வீடு, நம்முடைய பிஸ்னஸில் தானியமும் திராட்சரசமும் இருக்கும். செல்வ திரட்சி நம்முடைய பிஸ்னஸில் இருக்கும், நம்முடைய எல்லையில் இருக்கும். நம்மகிட்ட தான் 4 பேர் தானியம் வாங்கும்படியாக, திராட்சரசம் வாங்கும்படியாக வர வேண்டிய சூழ்நிலை இந்த வருடத்தில் ஏற்படுமே அன்றி நாம் யாரிடத்திலும் வாங்கும்படியான ஒரு சூழ்நிலை வரவே வராது. இதைத்தான் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். சுகமாய் அவன் வாழ்ந்திருப்பான். வாழ்க்கையில் வருமானம் நல்லா இருக்குது, நல்ல சரீரத்தில் பலன் இருக்குது, வியாதியே இல்லை, பிள்ளைகள் நல்ல ஒளியுமர கன்றுகளை போல இருக்கிறாங்க, தொடர காரியெல்லாம் வாய்க்குது, வெற்றி மேல் வெற்றி. இப்படியாக இருக்கும் என்றெல்லாம் சுகமாய் வாழலாம். நம்ம தனித்து யாருடைய துணையும் இன்றி யாரையும் எதிர்பார்க்காமல் வாழலாம். அதுதான் மிக முக்கியமான காரியம். என்றைக்கு நாம் நம்முடைய சொந்த காலில் இருக்கின்றோமோ அதுதான் அன்றைக்கு தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான நாள், இன்பமான ஒரு நாள் என்று நான் நினைக்கின்றேன். when you stand by your own legs, வாலிபனே, வாலிப மகளே, நீ வேலைக்கு சென்று நீ சம்பாதித்து என்றைக்கு உன்னை காலில் நிற்கிறாயோ அன்றைக்கு தான் உன் வாழ்க்கையிலே ஒரு பொன்னாள். அதுதான் that is the golden day of your life. என்றைக்கு உன்னை தூக்கி சுமந்து வளர்த்த, பாலூட்டி சீருட்டி வளர்த்த பெற்றோருக்கு நீ சம்பாதித்து கொடுக்கின்றாயோ, யாருடைய துணையுமின்றி உன்னுடைய வாழ்க்கை வெற்றிகரமாய் செல்லுகிறதோ, நீ ஒரு மரமாக இருந்து கிளைகளாக இருக்கிற உன்னுடைய குடும்பத்தாருக்கு, வயதான தாய் தகப்பனுக்கு, பிள்ளைகளுக்கு, சகோதர சகோதரிகளுக்கு கொடுக்கிறாயோ அன்றைக்கு தான், ஊழியத்துக்கு கொடுக்கிறாயோ அன்றைக்கு தான் நீ சுகமாய் தனித்திருந்து வாசம் பண்ணுகிறாய் என்றார். இந்த வருஷத்தில் சுகமாய் இஸ்ரவேல் தனித்து வாசம் பண்ணுவான். யாக்கோபின் நீரூற்றானது இந்த தேசத்தில் தானியும் திராட்சரசமும் உள்ள தேசத்தில் இருக்கும். ஆண்டவருடைய தாசனாகிய யாக்கோபுடைய நீரூற்று ஆசீர்வாதங்கள் அனைத்தும் நம்ம திராட்சரசமும் நம்முடைய தானியத்தின் திரட்சியும் நம்முடைய வீட்டில் கண்டிப்பாக இருக்கும். வீட்டுக்குரியவர்களை, இதைத்தான் நம்முடைய வாழ்க்கையில் இந்த வருஷத்தில் நான் காணப்போகின்றோம் என்பதை உங்களுக்கு நான் நினைவூட்டும்படியாக விரும்புகின்றேன். இந்த வருஷத்தில் தானியத்தின் திரட்சி, திராட்சரசம், அங்கே நீரூற்றுகள் எல்லாம் பாய்ந்து வரும். இத்தனை வருஷம் பஞ்சம், இத்தனை வருஷம் தட்டுப்பாடு, இத்தனை வருஷம் அதுக்கு என்ன பண்ண, இதுக்கு என்ன பண்ண, நம்முடைய காலமெல்லாம் வீணாக சென்றது, வருத்தத்தில் சென்றது, நம்முடைய சம்பாத்தியங்கள்லாம் மருத்துவமனைக்கு சென்றது, வட்டிக்கு சென்றது, இஎம்ஐக்கு சென்றது. ஆனால் இனியோ வருகிற காலங்களோ இன்பமாக இருக்கும். சுகமாய் தனித்து இந்த வருஷத்தில் வாசம் பண்ணுவீர்கள். எவரையும் சார்ந்திருந்து வாழ, எவரிடத்திலும் காசு கேட்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்காது. தானியமும் திராட்சரசமும் பெருகி ஓடும். இந்த வருஷத்தில் கர்த்தர் உங்களுடைய பாத்திரங்களை நிரம்பி வழிய பண்ணுவார். அநேகரை தாங்குவீர்கள், அநேக ஊழியங்களை தாங்குவீர்கள், அடைக்கலான் குவி முதியோர் இல்லத்தை நீங்கள் தாங்குவீர்கள்.
அந்த அளவிற்கு இந்த வருஷத்தில் நன்மைகளை கர்த்தர் கொடுப்பார். எப்பொழுது அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவர் நித்திய புயங்களே உனக்கு ஆதாரம் என்று அவரை நம்பி வாழ்கின்ற பொழுது ஆண்டவர் இந்த ஆசீர்வாதங்களை நமக்கு தருவார். மனுஷன் மேலே நம்பிக்கை வைக்கிறது, மனுஷன் ஓடுறதுல அந்த வருஷத்தில் இருக்கவே வேண்டாம். கடவுள் மேலே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேலே நம்பிக்கை வைங்க. அவரை நம்பி அவருக்கு ஒரு ஆட்டுக்குட்டி பின்னால் மேய்ப்பன் பின்னால் செல்வது மாதிரி ஆண்டவர் பின்னாலே சென்று பாருங்கள். அப்பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் இந்த வருஷத்தில் செய்வார். இந்த வருஷத்துக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக நான் ஜெபிக்க முடிய விரும்புகிறேன். நீங்களும் சேர்ந்து ஜெபிப்பீங்களா? கண்களை மூடுவீங்களா? அப்போ புதிய வருஷத்துக்கான உதவி செய்தீங்க. இந்த புதிய வருஷம் ஆரம்பமே அநேகருக்கு சாபம், வெடிகளை விட்டு இதயத்தை நடுங்க வைத்து பைக்கு வேகமாக ஓட்டி ஊருன்னு சத்தத்தை ஏற்படுத்தி இந்த வருஷ துவக்கத்தில் எத்தனை பேர் சாபங்களை சம்பாதித்து கொள்கிறாங்க. அடுத்தவர்களை வேதனை, அவங்களுடைய கொண்டாட்டங்கள் அநேகரை வேதனைப்படுத்துகிற பெரிய சாபம்னு தெரியல அவங்களுக்கு. ஆண்டவர் இந்த வருஷம் அது அவங்கள கண்ணீர் விட வைக்கும்னு அவங்களுக்கு தெரியல. அவங்களுடைய கொண்டாட்டம் அநேகரை இப்பொழுது கண்ணீர் விட வைக்குது. அப்போது ஆண்டவரை நீங்கள் அவங்கள கண்ணீர் விட வைப்பீங்க. அது அவங்க அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள, கொண்டாட்டங்களில் ஈடுபடுபவர்கள் புத்தியோடு நடந்து கொள்ள ஆண்டவரே தகப்பன் ஞானமாய் நடந்து கொள்ள உதவி செய்யுங்க. எங்களுக்கு போன வருஷம் வரைக்கும் சம்பாதிச்ச சாபங்கள், பாவங்கள் போதும் ஆண்டவரே. அதை சுமந்து எங்களுக்கு எல்லாம் போதும் ஆயிடுச்சு. இந்த வருஷத்தில் நாங்கள் எந்த சாபத்தையும் சுமந்து விடாதபடி ஆண்டவரை இனியாவது நாங்கள் புத்தியோடு நடந்து கொள்ளத்தக்கதாக எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. இந்த வருஷத்தில் தகப்பனே சோத்திரம், நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சுகமாய் தனித்திருந்து வாசம் பண்ணுகிற அந்த பாக்கியத்தை தரணும். தானியமும் திராட்சரசம் மிகுதியை ஓடணும். ஆண்டவர் இந்த பொருளாதார ஆசீர்வாதங்கள் இந்த வருஷத்தில் அப்படி பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக கொடுக்கப்பட வேண்டும். அது எங்களுடைய உரிமை. எங்கள் தகப்பன் ராஜாதி ராஜன், சர்வ வல்லமையுடைய தேவன். நாங்களும் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தாவே நீங்கள் உதவி செய்யுங்க. ஆண்டவரை வியாதி, ஆண்டவர் அப்பத்தையும் தண்ணீர் ஆசிரியத்து வியாதியை விளக்குவீங்க. ஆண்டவரை உம்முடைய புஜங்கள்லேருந்து வர்ற வல்லமை வியாதிகளை விளக்கட்டும், பொல்லாத ஆவிகளை விளக்கட்டும், தடுமாற்றங்களை விளக்கட்டும். ஆண்டவர் எந்த விதத்திலும் சத்துரு நெருங்காதபடிக்கு தேவனை வேலியடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. கர்த்தாவை நித்தமும் எங்களை நடத்துங்க. ஆண்டவரை வியாதிப்பட்டு படுத்திருக்கிற பிள்ளைகள் தங்களை விட்டு இந்த வியாதி நீங்கி இருப்பதை உணரட்டும். பலகீனமாய் உணர்றவங்களை திடீர்னு பார்த்தா எனக்குள்ள இருக்கிற பலகீனம் விலகிட்டே, ஆண்டவரிடம் தொட்டுட்டாரே, நான் பலமாக இருக்கிறேனே, நான் நடக்கிறேனே, ஐயா நான் இவ்வளோ நேரம் இந்த வேலை செய்கிறேன்னு முந்தி முடியாத கர்த்தரிடம் கிருபை அளிச்சுட்டாரே என்று அவர்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக வியாதியை, வேதனை அவர்களை விட்டு விளக்குங்க. இப்படி நாமத்தவர்களுக்கு தரீங்க. பிள்ளைகளுக்கு பலகீனங்களை கொண்டு வர வெள்ளத்தில் நினைக்கிற ஆவிகள், சட்டத்தில் ஆபத்தை கொண்டு நினைக்கிற போலாத ஆவியை விலகி போய் இயேசுவின் நாமத்தில். பிள்ளைகளால் பிரச்சனை எல்லாம் எனக்கு இருக்கியா? பிள்ளைகள் இப்படி இருக்குது, பிள்ளைகளால் பிரச்சனை, மொபைலில் அடிமையாக இருக்கிறாங்க, பைக்குக்கு அடிமையாக இருக்கிறாங்க, எவ்வளோ சொல்லி கேட்குறது இல்லையா? பெற்றோருடைய கண்ணீரை கண்டு பிள்ளைகளை ரசிக்க வேண்டும். வாலிபத்து பாவங்களை ரசிக்க வேண்டும். மொபைல் ஃபோன் ஆண்டவரை பைக் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்க வேண்டும். அவரை நல்ல பிள்ளைகளாய் மாற்ற வேண்டும். வாலிப சமுதாயம் கெட்டு சீரழிகிறது, கஞ்சாக்கும் போதைக்கு அடிமையாக இருக்கிறது. கர்த்தாவே எப்படியாவது அவர்களை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். ஆண்டவரே சோத்திரம் ஐயா, வயதானவர்களை விழுந்து விடாதபடி 2 கைகளை ஏந்தி கொள்ள வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். உலகம் இருக்கிற அத்தனை நாடுகளையும் மக்களையும் ஆசீர்வதிங்க. எங்கள் தாய் திருநாளை இந்தியாவையும் தமிழ்நாட்டையும் ஆசீர்வதிங்க. அனைத்து மக்களையும் ஆசீர்வதிங்க. முக்கியமாக தேவனுடைய பிள்ளைகள், ஆலயங்கள், திருச்சபைகள், ஊழியக்காரர்கள், பாஸ்டர்ஸ் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. நாசரேத் இந்த ராட்சியப்படத்தோட ஊழியர்களை நேசிக்கிறேன். நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிற, அறிமுகப்படுத்துகிற, அடைக்கலான் குருவி உள்ளத்தை நேசிக்கிற, ஜெபத்தினாலே காணிக்கையால் தாங்குகிற, அறிமுகப்படுத்துகிற நிறைய பேர் உண்டு. அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. தகப்பனே இந்த அருமையான நாளிலும் கூட ஆண்டவர் உம்முடைய வல்லமையான கரம் ஒவ்வொருவரோடும் கூட இருக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கின்றோம். மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபொழுது நீ மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவிடைய அந்யோன்யமில்லாத பிரசன்னம் இந்த வருடம் முழுவதும் உங்களோடு இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. ஆமென். ஈனலோகத்தில் இயேசு ஏன் பிறந்தார்? ஈன பாவிகளை மீட்க தான் பிறந்தார். ஈனலோகத்தில் இயேசு ஏன் பிறந்தார்? ஈன பாவிகளை மீட்க தான் பிறந்தார். அதிசயம், அதிசயம், அன்பரின் ஜனிப்பு அதிசயம், அன்பரின் பிறப்பு அதிசயம். ஈனலோகத்தில் இயேசு ஏன் பிறந்தார்? ஈன பாவிகளை மீட்க தான் பிறந்தார்.
ஆகாய மகிமை ஜொலித்ததா, அக்கினியர் கண்டு ரசித்ததா. ஈனலோகத்தில் இயேசு ஏன் பிறந்தார்? ஈன பாவிகளை மீட்கத்தான் பிறந்தார். ஈனலோகத்தில் இயேசு ஏன் பிறந்தார்? ஈன பாவிகளை மீட்கத்தான் பிறந்தார். பரலோக மேன்மை துறந்ததா, பாவியின் சாயல் அணிந்ததா. ஈனலோகத்தில் இயேசு ஏன் பிறந்தார்? ஈன பாவிகளை மீட்கத்தான் பிறந்தார். ஈனலோகத்தில் இயேசு ஏன் பிறந்தார்? ஈன பாவிகளை மீட்கத்தான் பிறந்தார்.